காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. கன்னியாகுமரியில் 23 புதிய பேருந்துகள் இயக்கத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் பேட்டி. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த வாரத்திற்கான 300 பேருந்துகள் மக்கள் பயன்படுத்த மொத்தம் 7200 பேருந்துகள் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்ட பேருந்துகளை விட 5 ஆண்டுகளில் திமுக அதிக அளவில் வாங்கியுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. 10 ஆண்டுகளில் அதிமுக 14,000 பேருந்துகளை மட்டுமே வாங்கியதாகவும் திமுக ஆட்சியில் 15,000 பேருந்துகள் வாங்கப்பட்டு விட்டதாகவும் பேட்டி. முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது 5 ஆண்டு காலத்தில் 15,000 பேருந்துகள் வாங்கினது. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் 14,000 பேருந்துகள் தான் வாங்கினார். அவர்கள் கூடுதலான பேருந்துகளை முறைப்படி கலைஞர் அவர்கள் வாங்கினார். அப்படி இல்லாமல் இன்னொரு 5,000 பேருந்துகள் வாங்கினா கூட இன்றைக்கு இந்த பழைய பேருந்துகள் இயக்கம். எனவேதான் இந்த பழைய பேருந்துகள் அதை மாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனும் சூழல் உருவாகியுள்ளதாக அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா குற்றச்சாட்டு. அமைச்சரின் வீட்டிற்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜூலை மாதத்தில் மட்டும் மதுரையில் 11 கொலைகள் நடந்திருப்பதாகவும் விமர்சனம். தலைவர்களும் எங்களுக்கு பாதுகாப்பை விலக்கிக் கொண்டார்கள், ஆகவே எங்களுக்கு அச்சமாக இருக்கு என்ற செய்தியை சொல்லுகிற போது தமிழகத்தில் வன்முறை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பல பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழலில் இந்த அரசு இருக்கிறது. அதில் இருந்து தவறி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு உணர்த்தியிருக்கிறது. குறிப்பாக மதுரையிலே நாம் தமிழர் கட்சியுடைய துணைச் செயலாளர் பாலசுப்ரமணியம் ஓட விரட்டி ஒரு அமைச்சருடைய இல்லத்திற்கு முன்னாலே வெட்டி கொலை செய்யப்பட்டது. சுற்றுப்பயணத்தை கைவிட்டு போயஸ் கார்டனில் ஓய்வெடுத்தால் சசிகலாவுக்கு மரியாதை கொடுப்போம் என ராஜன் செல்லப்பா பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பெயரையும் கொடியையும் பயன்படுத்த விடாமல் வழக்கு தொடரப்படும் எனவும் பேட்டி. ஆனால் இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவின்படி இவர்கள் எடுத்திருக்கிற முடிவு அதிமுகவுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது எங்களை போன்ற தொண்டர்கள் அவர் மீது வழக்கு தொடுத்து நிச்சயமாக அவர் பொதுச் செயலாளர் என்ற போடுவதையும் தடுப்போம், கொடி கட்டுவதையும் தவிர்ப்போம். அவர் அமைதியாக போயஸ் கார்டனில் போயஸ் இல்லத்தில் இருப்பாரானால் தொடர்ந்து எங்கள் மரியாதை இருக்கும், உங்களுடைய அன்பு இருக்கும். ஆனால் இது போன்ற விளையாட்டுகளிலே சிறுபிள்ளைத்தனமாக செய்கிற செய்திகள் அவருடைய தூண்டுதலின் பேரில். மின் கட்டண உயர்வை எதிர்த்து போராடியவர்கள் மீது வழக்கு பதிவா? மின் கட்டண உயர்வு போராட்டத்தின் போது அரசின் இலவச திட்ட பொருட்களை உடைத்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் திமுக அரசின் மிரட்டலுக்கு பாமக ஒருபோதும் பணியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. அம்மா உணவகங்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட சமையல் கூடங்களாக ஒப்பந்ததாரர்கள் மூலம் மாற்றப்பட்டு வருவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. காலை உணவு திட்டத்தில் உணவுகள் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறைக்கு எதிரான 86 வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வை அமைத்தது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறையின் சட்டவிரோத பணி பரிவர்த்தனை சட்டப்பிரிவுகள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை. மத்திய சென்னை தொகுதியில் திமுக எம்பி தயாநிதி மாறன் வெற்றிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறவில்லை என மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்ட வழக்கறிஞர் ரவி வழக்கு. நீட் தேர்வு முறைகேடு நடந்த மையங்களில் தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஜார்க்கண்டில் 22 பேரும், ஹரியானாவில் 45 பேரும், ராஜஸ்தானில் 83 பேரும் 600க்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 20ஆம் ஆண்டின் நிறைவு விழா. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு என மாற்றம் செய்து பெயர் பலகை திறப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.